ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மஞ்சுமா vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தங்க குட்டிங்களை வச்சுருக்கோம். தங்கம் சேர்க்க வேணாமா? அதுக்கு நம்ம வந்த கடை தான் ஜிஆர்டி. குடுவாஞ்சேரியிலே இருக்குது நம்ம ஜிஆர்டி. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். நான் வந்து எப்போவுமே வந்து மாதம் நகைக்காக காசு சீட்டு போட்டு வைப்பேன். எந்த மாதிரி ஷாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோய் ஆலுக்காஸ் அந்த மாதிரிலாம் ஆப் போடுவேன். ஏன்னா அங்கே வந்து டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, சேட்டு கடையில் போடுவேன். ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா, சேட்டுங்க கடையில் இப்போ நமக்குலாம் தெரிஞ்ச கடை அப்படின்னா வந்து நம்ம அடித்து பேசி நம்ம கொஞ்சம் வாங்குவோம். பட் இந்த மாதிரி வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஜிஆர்டியில் போடுறேன். ஜிஆர்டியில் நான் ரொம்ப ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் போடுறேன்னு கூட சொல்லலாம். யாருன்னா பூஜாஸ் கிச்சன். என்னோடய மாமி வந்து ரொம்ப ரெகுலராக இந்த ஜிஆர்டியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி என்ன தான் இருக்குது, நம்மளும் போடுவோமே, நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு நாங்கள் வந்த இடம் தான் இன்றைக்கி இந்த ஜிஆர்டி. தங்க குட்டிங்களுக்கு நகை சேர்க்கணும் இல்லையா? என்ன தான் நம்ம படிக்க வச்சாலும் வருங்காலத்துலலாம் நகை போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சாலே இப்போவே பயம் வந்துடுது. சரி, ஹஸ்பண்டுக்கும் பர்த்டே வருது ஜனவரி 26. நம்ம அவருக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி போன கடை ஜிஆர்டி. அங்கே போய் பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க நகைலாம். ஹஸ்பண்டுமே அவங்களோட கைக்கு வந்து ரிங்கு சேர்த்துட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ரிங்கு ஒன்று செட் ஆயிடுச்சு எப்படியோ அவங்க கைக்கு. அப்படியே அதையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே இருக்கவர் கேட்டார், சார் இந்த மாதிரி சீட்டு போடுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். இவங்க ஆல்ரெடி இந்த எஸ்ஐபி அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அந்த திட்டம் எல்லாமே போட்டுட்ருக்காங்க குழந்தைங்க 2 பேருக்குமே. சரி, இருந்தாலும் கண் எதிர்க்க இது வந்து நீ பண்ணுறியா அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னேன். மாதம் 1000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு சீட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அனாவசிய செலவுகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே வந்தது. சரி ஓகேம்மா அப்படின்னு போட்டாச்சு. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிற மாதிரி ஜிஆர்டியில் 11 மந்த்ஸுக்கு கட்டுற பிளான் தான் இது. ஸோ 11 மந்த்ஸுக்கு இப்போ நான் வந்து 1000 ரூபாய் தான். அதாவது இதில் வந்து பேசிக்கே வந்து 1000 ருபீஸ். நான் வந்து 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 11 மாதத்துக்கு. அதாவது தீபாவளி டைமில் முடிகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, அப் டு 18%, அதாவது 18% இதில் வந்து வேஸ்டேஜ் இல்லைங்க. அதாவது விஏ கிடையாது. விஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ அடிஷன். நம்ம எந்த தங்க நகை எடுக்கிறோமோ அந்த தங்க நகைக்கு 18%, அதாவது நகையை பொறுத்து மாறுபடும். எந்த மாதிரியான நகை எடுக்கிறோமோ அதுக்கு 18% நமக்கு வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கோல்டை தவிர இந்த சில்வர் இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அது எல்லாமே மாறுபட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் வந்து என்ன மாதிரி பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா, வெயிட் பேஸ்டு கோல்டு சேவிங் ஸ்கீமில் தான் நம்ம போடணும் அப்படின்னு இருந்தது. அதாவது இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கிராமில் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அமௌண்ட்டாக சேர்க்கலாம் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு நிறைய பேருக்கு டவுட் வரும், என்னால் 6 மாதம் தாங்க கட்ட முடியுது, எனக்கு அந்த 18% கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. கிடையாதுங்க. நீங்கள் 6 மாதம் கட்டிட்டு அந்த 6 மாதம் கட்டினதுக்கான நகை எடுத்தாலுமே 50% மட்டும்தான் அந்த விஏ வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். 7th மந்த்லேருந்து வந்து உங்களுக்கு அது ஆட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 7th மந்த்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், 8th மந்த்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ கட்டுறதை கட்டுறோம், 11 மந்த்ஸுக்கு கரெக்டாக கட்டிட்டு இந்த 12th மந்த் அப்போ நம்ம சூப்பராக நமக்கு பிடிச்ச மாதிரி நகை எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ஸ்கீம். இங்கே பாருங்கள், 1 to 11 மந்த்ஸு. கோல்டு ரேட்டு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸில் ஆட் ஆகும், அப்படி இல்லைனா கோல்டில் கேஷாகவே ஆட் ஆகிடும். இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து நீங்கள் மொபைல் ஆப்லேயும் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதாவது டைரெக்டாக ஷாப்புக்கு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு நம்மளும் பார்த்துருந்தோம். அதாவது நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது கிஃப்ட் அமௌண்ட்டுமே. ஸோ இதுதான் நம்ம போட்டிருந்த அந்த கோல்டு 11 ஃப்ளெக்ஸி. என்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 11 மந்த்ஸ் ஸ்கீமு. வித்தின் த எண்ட் ஆஃப் த மந்த்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்கள் அதை ஜுவல்ஸாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து வெயிட் வில் பி கேல்குலேட்டட். அதாவது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் கேல்குலேட் ஆகும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோல்டுலேயும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நானுமே இந்த மாதிரி கோல்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, கண்டிப்பாக ஒரு காலத்தில் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கவும் நம்மளும் வாங்குவோம் இல்லைங்க. அதனால தான்
இதில் வந்து இன்னொரு விஷயம் எங்கன்னா, நீங்கள் எந்த பிரான்ச்சில் எந்த ஏரியாவில் கட்டுறீங்களோ அங்கேயே தான் வந்து ரெகுலராக கட்டணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போனால் கூட நியர்பையில் இருக்கிற ஜிஆர்டியில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் ஜுவல்ஸ் அந்த எண்ட் ஆஃப் த மந்த் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எங்கே நீங்கள் சீட்டு போட்டிங்களோ அங்கே மட்டும்தான் உங்களால் அதை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அது ஒரு ஆப்ஷன். ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்ததுங்க. வெள்ளியிலலாம் பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. அதாவது சிறு சிறுவாக சேர்த்து வச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கடையில் இப்போ லலிதா ஜுவல்லர்ஸு, கல்யாணு, தங்கமயில் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று போடுறாங்க. பாப்பா ஏதோ சொல்கிறா, வாங்க கேட்போம். இன்னைக்கு நம்ம ஜிஆர்டி வந்ததுனால இன்னைக்கு அப்பாவுக்கு ரிங் எடுக்கணும், அம்மாவுக்கு பிரேஸ்லெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்குகிறோம். அதனால இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா ஜிஆர்டியில் தான் இருக்கோம். இந்த மாதிரி ஜிஆர்டியில் தான் இருக்கோம். அப்பு ஹாய் சொல்லுங்க. அப்பு ஹாய் சொல்லுங்க. அதே மாதிரி ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி 1 to 30th இந்த டேட்குள்ளே தான் கட்டணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அன்றைக்கி அந்த ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம கட்டிடணும் அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஒரு வழியாக ஜிஆர்டி வந்தாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து சூப்பராக ஒரு எடுத்துட்டு பாப்பா பேரில் ஒரு சீட்டு போட்டாச்சு. இந்த டே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அவ்வளோதாங்க, நம்மளும் வந்து சூப்பராக ஒரு சீட்டு போட்டாச்சு. கண்டிப்பாக சீட்டு போட்டு தீபாவளி அப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது அப்போது ஒரு விலாகாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. தேங்க்யூ, பாய்.